மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நான் நடராசா சுஜீவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞானமானி பட்டதாரி. இன்று நாங்கள் தரம் 11 முதலாம் பாட அலகான மெய்யெண்கள் பற்றி பார்ப்போம். முதலாம் பாடம் அலகு 1 மெய்யெண்கள். இதிலே நாங்கள் முதலாவது விஷயம் இயற்கை எண்கள். இயற்கை எண்கள் நாம் கற்கும் எண்களில் நாம் சாதாரணமாக எண்ணும் எண்கள் 1, 2, 3 இவ்வாறான எண்கள், ஓரளவு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைகள், இதெல்லாம் எண்ணும் எண்கள். அதிலே தான் இயற்கை எண்கள் உள்ளது. இயற்கை எண்களை ஆங்கிலத்தில் நேஷனல் நம்பர் என்று சொல்லுவாங்க. அதனுக்கு குறியீடு எண் முன் எண் இவ்வாறு குறிக்கப்படும். இப்போ இயற்கை எண்களில் நாங்கள் முதலாவது விஷயம், இயற்கை எண்களில் நாங்கள் முதலாவது விஷயம் ஒற்றை எண்கள் பற்றி பார்ப்போம். ஒற்றை எண்கள் என்பது ஒற்றை எண்கள் ஒற்றை எண்கள் எனப்படுவது 2 வகுக்கும் போது 1 மீதியாக வரும் எண்கள். 2 வகுக்கும் போது 1 மீதியாக வரும் எண்கள் ஒற்றை எண்கள் எனப்படும். சரியா? உதாரணமாக 3, 5, 7, 9, 11 இவ்வாறு. அடுத்தது இரட்டை எண்கள். இரட்டை எண்கள் இரட்டை எண்கள் இரட்டை எண்கள் எனப்படுவது 2 மீதியின்றி வகுப்படும் எண்கள் இரட்டை எண்கள் எனப்படும். உதாரணமாக 2, 4, 6, 8, 10 இவ்வாறு. அடுத்தது மூன்றாவது விஷயம் 3 மடங்கு. 3 மடங்கு சரியா? 3 மடங்குகள் 3, 3, 2, 6, 3, 9, 4, 12 சரி இவ்வாறு செல்லும். அடுத்த விஷயம் 4 மடங்குகள். 4 மடங்குகள் 4, 8, 12, 16 இவ்வாறு செல்லும். அடுத்த விஷயம் முக்கோண எண்கள். சரியா? முக்கோண எண்கள் அதாவது முக்கோண வடிவில் அமையும் எண்கள் முக்கோண எண்கள் எனப்படும். உதாரணமாக இப்ப 1, அடுத்து 3, அடுத்து 6. சரியா? அப்ப முக்கோண எண்களுக்கு உதாரணம் 1, 3, 6, 10 இவ்வாறு. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் விஷயம் சதுர எண்கள். சதுர எண்கள் சதுர எண்கள் எனப்படுவது சதுர வடிவில் அமையும் எண்கள் சதுர எண்கள். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா 1, 4, 9 ஆகவே 1, 4, 9, 16, 25 இவ்வாறான எண்கள்.
ஓகே, இப்ப இதுதான் நிறைவர்க்க எண்களாகவும் இருக்கும். 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 5 வர்க்கம் 25. இதுதான் சதுர எண்கள். அடுத்த விஷயம் முதன்மை எண்கள். ஓகே, முதன்மை எண்கள் எனப்படுவது வேறுபட்ட 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள் எனப்படும். சரியா? முதலாவது முதன்மை எண் 2. 1 முதன்மை எண்ணாக வராது. ஏனென்றால் 1க்கு 1 தர 1, இது மட்டும்தான் இதற்கு காரணி. ஆகவே 1 முதன்மை எண்ணாக வராது. அப்ப அடுத்தது 2, 3, 4 முதன்மை எண்ணிற்கு வராது. ஏனென்றால் 4ற்கு காரணி 2 தர 2, 4 தர 1. ஆகவே முதன்மை எண் எனப்படுவது வேறுபட்ட 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். ஆகவே 4 வராது. அடுத்து 5, 7 இவ்வாறு. ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்கும் விஷயம் சேர்த்தி எண்கள். சேர்த்தி எண்கள் சேர்த்தி எண்கள் சேர்த்தி எண்கள் எனப்படுவது சேர்த்தி எண்கள் என்பது 2ற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண்கள் சேர்த்தி எண்கள் எனப்படும். உதாரணமாக 4, 6, 8, 9, 10 இவ்வாறான எண்கள் சேர்த்தி எண்கள் எனப்படும். அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கும் விஷயம் நிறையெண்கள். நிறைவெண்கள். நிறைவெண்கள் எனப்படுவது நாம் பாவிக்கும் எண்களுக்கு நேர்குறியையும் மறைக்குறியுடனும் பூஜ்ஜியத்தையும் இணைந்து சேர்த்து எழுதும் எண்கள் நிறையெண்கள் எனப்படும். நிறையெண்களை ஆங்கில கேபிட்டல் சட்டினால் இவ்வாறு குறிக்கப்படும். சரியா? நிறைவெண்கள் 2 வகைப்படும். நேர்நிறையெண்கள், மறைநிறையெண்கள். சரியா? நிறையெண்கள் -3, -2, -1, 0, 1, 2, 3 இவ்வாறான எண்கள் நிறையெண்கள். ஓகே, முதலாவது நேர்நிறையெண். நேர்நிறையெண்கள் நேர்நிறைவெண்களை நாங்கள் Z+ என குறிப்போம். Z+. ஓகே, நேர்நிறையெண்களுக்கு உதாரணமாக 3, 4, 5 இவ்வாறான எண்கள் நேர்நிறையெண்கள். அடுத்து மறைநிறையெண்கள். மறைநிறையெண்களை Z- என குறிக்கப்படும். ஓகே, மறைநிறையெண்களுக்கு உதாரணமாக மறை 1, மறை 2, மறை 3, மறை 4 இவ்வாறு செல்லும். ஓகே, அடுத்து நாங்கள் தரம் 11இல் முக்கியமான பகுதியான சேடுகள் பற்றி பார்ப்போம். சேடுகள் பொதுவாக நாங்கள் சேடுகளை வர்க்கமூலம் எனும் குறியினால் குறிக்கப்படும். சேடுகள் 2 வகைப்படும். ஒன்று முழுமை சேடுகள்,
முழுமை சேடுகள் இரண்டாவது எளிய சேடுகள். ஓகே, இதில் முழுமை சேடு எனப்படுவது வர்க்கமூல குறிக்குள் அனைத்து எண்களும் காணப்படுமாயின் அது முழுமை சேடு எனவும், எளிய சேடு எனப்படுவது வர்க்கமூலத்துக்கு வெளியிலே ஒரு பகுதியும் உள்ளுக்கு வீதமுறா எண்ணும் காணப்படும். ஓகே, முழுமை சேடுகள் முழுமை சேடுகள் முழுமை சேடுகள் முழுமை சேடுகள் எனப்படுவது தரப்பட்ட எண்கள் முழுவதும் வர்க்கமூல குறிக்குள் அடக்கப்பட்டு காணப்படும் எண்கள் முழுமை சேடுகள் எனப்படும். அதற்கு உதாரணமாக வர்க்கமூலம் 5, வர்க்கமூலம் 17, வர்க்கமூலம் 198, வர்க்கமூலம் 217 இவ்வாறான எண்கள் முழுமை சேடுகள் எனப்படும். அடுத்து எளிய சேடுகள். எளிய சேடுகள் எனப்படுவது எண்ணின் ஒரு பகுதி விகிதமுறு எண்ணாகவும் மற்ற பகுதி சேடு வடிவிலும் காணப்படும் எண்கள் எளிய சேடுகள் எனப்படும். எளிய சேடுகளுக்கு உதாரணமாக எளிய சேடுகளுக்கு உதாரணமாக 3 வர்க்கமூலம் 2, 7 வர்க்கமூலம் 14, 5 வர்க்கமூலம் 7/3, 3/7 வர்க்கமூலம் 19 இவ்வாறானவை எளிய சேடுகள் ஆகும். தரம் 11 முழுமை சேடுகளை எளிய சேடுகளாகவும் எளிய சேடுகளை முழுமை சேடுகளாகவும் மாற்றுவதற்கு தெரிய வேண்டும். நாங்கள் முழுமை சேடுகளை எவ்வாறு எளிய சேடுகளாக மாற்றுவது என்று பார்ப்போம். முழுமை சேடுகளை எளிய சேடுகளாக மாற்றுவது. முதலாவது உதாரணம் வர்க்கமூலம் 98. வர்க்கமூலம் 98 இதை நாங்கள் நிறையெண்ணின் பெருக்கமாக எழுத வேண்டும். நிறைவெண்ணின் பெருக்கமாக எழுத வேண்டும். வர்க்கமூலம் 98ஐ எந்த இரு நிறைவெண்களின் பெருக்கமாக எழுத முடியும்? அதற்கு உதாரணமாக 49 தர 2 98, 49 தர 2 98. தர 2 98. வர்க்கமூலத்துள்ள இருப்பதை வர்க்கமூலம் a தர b என காணப்படுவது வர்க்கமூலம் a தர வர்க்கமூலம் b என எழுத முடியும். ஆகவே வர்க்கமூலம் 49 தர 2ஐ வர்க்கமூலம் 49 தர வர்க்கமூலம் 2 என எழுத முடியும். எங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 49 பெருமானம் 7. 7 தர வர்க்கமூலம் 2
7 வர்க்கமூலம் 2. ஆகவே வர்க்கமூலம் 98 எனும் முழுமை சேடை எளிய சேடாக மாற்றியுள்ளோம். இரண்டாவது உதாரணம் வர்க்கமூலம் 12. இதை 12 நாங்கள் நிறை வர்க்க எண்ணின் பெருக்கமாக எழுத வேண்டும். ஓகே, வர்க்கமூலம் 12 நிறை வர்க்க எண்ணின் பெருக்கமாக எழுதும் போது 4 தர 2, 4 நிறை வர்க்க எண், 4 தர 2. ஓகே, இப்ப வர்க்கமூலத்துக்கு 4 தர 2 என்பதை வர்க்கமூலம் 4 தர வர்க்கமூலம் 2 என எழுத முடியும். வர்க்கமூலம் 4 பெருமானம் 2. ஆகவே 2 தர வர்க்கமூலம் 2, 2 வர்க்கமூலம் 2. ஆகவே வர்க்கமூலம் 12 எனும் முழுமை சேடை எளிய சேடாக மாற்றியுள்ளோம். அடுத்த உதாரணம் வர்க்கமூலம் 20. மூன்றாவது உதாரணம் வர்க்கமூலம் 20. இதனை நாங்கள் நிறைவர்க்க எண்ணின் பெருக்கமாக எழுத வேண்டும். வர்க்கமூலம் 20 4 தர 5 என எழுத முடியும். 4 தர 5 என எழுத முடியும். வர்க்கமூலம் 4 தர 5 வர்க்கமூலம் 4 தர வர்க்கமூலம் 5 என எழுத முடியும். வர்க்கமூலம் 4 பெருமானம் 2 தர வர்க்கமூலம் 5. ஆகவே 2 வர்க்கமூலம் 5. வர்க்கமூலம் 20 எனும் முழுமை சேடை எளிய சேடாக மாற்றியுள்ளோம். அடுத்த உதாரணம் வர்க்கமூலம் 8. வர்க்கமூலம் 8 நாங்கள் நிறைவர்க்க எண்ணின் பெருக்கமாக எழுதும்போது 4 தர 2. இதனை வர்க்கமூலம் 4 தர வர்க்கமூலம் 2 என எழுத முடியும். வர்க்கமூலம் 4 பெருமானம் 2 தர வர்க்கமூலம் 2. ஆகவே 2 வர்க்கமூலம் 2. மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். அடுத்த உதாரணமாக வர்க்கமூலம் 200. வர்க்கமூலம் 200 இதனை நிறைவர்க்க எண்ணின் பெருக்கமாக எழுதும்போது 100 தர 2. இதனை வர்க்கமூலம் 100 தர வர்க்கமூலம் 2 என எழுத முடியும். வர்க்கமூலம் 100 பெருமானம் 10 தர வர்க்கமூலம் 2. ஆகவே இதன் விடை 10 வர்க்கமூலம் 2 என. அடுத்த உதாரணம் ஓகே, நாங்கள் அடுத்து எளிய சேடுகளை எவ்வாறு முழுமை சேடுகளாக மாற்றுவதென பார்ப்போம். இப்போது நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் முழுமை சேடுகளை எவ்வாறு எளிய சேடுகளாக மாற்றுவது. அடுத்து நாங்கள் எளிய சேடுகளை எவ்வாறு முழுமை சேடுகளாக மாற்றுவதென பார்ப்போம். எளிய சேடுகளை முழுமை சேடுகளாக மாற்றுவது. உதாரணம் 4 வர்க்கமூலம் 2. இதனை 4 நாங்கள் வர்க்கமூலம் 16 என்றும் தர வர்க்கமூலம் 2 என எழுத முடியும். நாங்கள் முன்பு பார்த்தது போல வர்க்கமூலத்தினுள் a தர b என்றிருப்பதை வர்க்கமூலம் a தர வர்க்கமூலம் b என எழுத முடியும். அவ்வாறே வர்க்கமூலம் a தர வர்க்கமூலம் b என இருப்பதை ஒரு வர்க்கமூலத்தினுள் a தர b என எழுத முடியும். ஆகவே வர்க்கமூலம் 16 தர வர்க்கமூலம் 2 இதனை நாங்கள் ஒரு வர்க்கமூலத்தினுள் 16 தர 2 என எழுத முடியும்.
ஆகவே வர்க்கமூலத்தினுள் 16 தர 2 32. ஆகவே 4 வர்க்கமூலம் 2 எனும் எளிய சேடை முழுமை சேடாக மாற்றியுள்ளோம். மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். 2 வர்க்கமூலம் 2. இந்த வீதமுறு எண்ணை 2 நாங்கள் வர்க்கமூலம் 4 என எழுத முடியும். தர வர்க்கமூலம் 2 வர்க்கமூல a தர வர்க்கமூலம் b எனின் ஒரு வர்க்கமூலத்தினுள் a தர b அதாவது 4 தர 2 என எழுத முடியும். ஆகவே வர்க்கமூலத்தினுள் 4 தர 2 8. ஆகவே எளிய சேடு 2 வர்க்கமூலம் 2 எனும் எளிய சேடை முழுமை சேடாக மாற்றியுள்ளோம். அடுத்த உதாரணம் 5 வர்க்கமூலம் 3. ஐந்தினை வர்க்கமூல குறியீட்டினுள் வர்க்கமூலம் 25 என எழுத முடியும். தர வர்க்கமூலம் 3. இதனை நாங்கள் வர்க்கமூலமே தர வர்க்கமூலம் b. ஆகவே இந்த முடிவின்படி வர்க்கமூலத்தினுள் 25 தர 3. ஆகவே ஒரு வர்க்கமூலத்தினுள் 25 தர 3 75 என எழுத முடியும். அடுத்த உதாரணம் 7 வர்க்கமூலம் 2. இதனை நாங்கள் 7 வர்க்கமூலம் 49 என எழுத முடியும். தர வர்க்கமூலம் 2. ஆகவே ஒரு வர்க்கமூலத்தினுள் 49 தர 2. 49 தர 2 எவ்வளவு? 98. வர்க்கமூலம் 98. ஆம் மாணவர்களே, உங்களுக்கு இந்த பாடப்பரப்பானது விளங்கி இருக்கும் என நம்புகிறேன். இத்துடன் இந்த முதலாவது காணொளியை முடித்துக்கொண்டு அடுத்த காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ஆசிரியர் சுஜீவன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.